திருக்குறள் அதிகாரம் 6 அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கான அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. எந்த ஒரு குறளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கான அறிஞர் பொருள் நமக்கு தெரிஞ்சதுனாதான் அந்த குறளுக்கான விளக்கம் நம்மளால சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிறப்பு ஈனும் மேன்மையை அளிக்கும், அறத்தினும் உங்கு அப்படின்னா புண்ணியத்தை விட, ஆக்கம்னா நமக்கு தெரியும் செல்வம். ஓகேங்களா? இப்ப இதுக்கான விளக்கம் பாருங்க. சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் அளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது? சிறப்பு செழிப்பு இதை தரக்கூடிய அறவழி, இதை தவிர ஆக்கமா இருக்கக்கூடிய வழி வேற எதுவுமே இல்லை, அப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கறத இங்க கேள்விய அந்த குறள்ல கேட்டிருக்காங்க. அடுத்து, அறத்தினும் உங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஆக்கமும் இல்லை அப்படின்னா நன்மையானதும் இல்லை, ஆக்கமும் இல்லை நன்மையானதும் இல்லை. அதனை அப்படிங்கிறது அறத்தை. இந்த குறள்ல அதனை அப்படிங்கிறது அறத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஊங்கு அப்படின்னா அதை விட, மறத்தல் அப்படிங்கிறது மறப்பது. எப்பவுமே சரி, நன்மைகளின் விளைநிலமா இருக்கக்கூடிய அந்த அறத்தை போல ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமே கிடையாது. அந்த அறத்தை மறக்கிறத விட தீமையானது, ஏன்னா ஆக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னா நன்மையானது இல்லை அப்படின்னு சொன்னோம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க, அந்த அறத்தை மறக்கிறத விட தீமையானது வேற எதுவுமே கிடையாது. நன்மைகளினுடைய விளைநிலமா இருக்கக்கூடிய அறத்தை போல ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமே கிடையாது. அந்த அறத்தை மறக்கிறத விட தீமையானது வேற எதுவும் இல்லை. ஒரு குறள் அதனுடைய விளக்கம் தெள்ள தெளிவா ஒரு குறள் கேட்டீங்க அப்படின்னு அந்த குறளை படிக்கும் போதே உங்களுக்கு மீனிங் மனசுல பதிஞ்சிருக்கணும். திரும்ப திரும்ப படிக்கும் போது மட்டும்தான் இது உங்களுக்கு சாத்தியம். அடுத்து 3வது குறள். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அப்படின்னா உடலும் உள்ளமும் பொருந்தும் வகையில். ஒல்லும் வகையான்னா உடலும் உள்ளமும் பொருந்தும் வகையில். ஓவாதே அப்படின்னா ஒளியாதே. இந்த குறளுக்கான விளக்கம் பாருங்க. செய்யக்கூடிய செயல்கள் எதுவாயினும் அவை எல்லா இடங்கள்லையும் தொய்வு இல்லாத அற வழியிலேயே செய்யப்பட வேண்டும். தொய்வுனா என்ன? ரொம்ப ஸ்லோவா அந்த மாதிரி செய்யாம எல்லாமே அற வழியிலேயே நம்ம செய்யணும். செய்யக்கூடிய செயல்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லா இடங்கள்லையும் தொய்வு இல்லாத அற வழியிலேயே நம்ம செயல்படணும், செய்யணும். அடுத்து 4வது குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் அப்படின்னா மனத்து அளவு, மாசிலன் மாசுனா நமக்கு தெரியும் குற்றம் இல்லாமல், ஆகுல அப்படின்னா ஆடம்பரம். ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு சில வார்த்தைகள் அந்த குறளுக்கு ஏத்த மாதிரி பொருள் மாறுபடும். இந்த குறள்லயே ஆக்கம் செல்வம்னு கொடுத்திருக்காங்க, இன்னொரு குறள்லயே வேற மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா குறளுக்கு ஏத்த மாதிரி அந்த சொல் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறள் பொருள் விளக்கம். உள்ளம் தூய்மையாக இருப்பதுதான் அறம், மற்றவை ஆறாவாரத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிற. ஆகுலன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆடம்பரம். அப்ப அந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆகுல அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உள்ளம் தூய்மையா இருக்கிறது தான் அறம், மற்றவை ஆறாவாரமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது 5வது குறள். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை, அவா அப்படின்னா ஆசை, இன்னா சொல் தீய சொல், அறம் அப்படின்னா தர்மம். அழுக்காறு பொறாமை, அழுக்காறுனா பொறாமை, அவானா ஆசை, இன்னா சொல் தீய சொல், இல்ல அறம் அப்படிங்கிறது தர்மம். இந்த குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், கடுஞ்சொல், இந்த 4 விஷயங்கள், நல்லா 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறாமை, பேராசை. ஒருத்தர் நல்ல பெரிய பணக்காரனா இருக்காங்கன்னா தான் நமக்கு பொறாமை வரும். அப்புறம் அவங்க மேல நமக்கு கோபம் வரும், நம்ம அவங்கள சபிப்போம். அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறாமை, பேராசை, அப்புறமேட்டு கடும் கோபம்,
அப்புறம் கடுஞ்சொல், பொங்கக்கூடிய கோபம் கடுஞ்சொல். இந்த 4ம் இல்லாமல் வாழ்றதுதான் அறம். மத்தவங்க மேல பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, கடுஞ்சொல் பேசக்கூடாது. இந்த 4 விஷயங்களும் இல்லாம வாழ்றதுதான் வாழ்க்கையில அறம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. 6வது குறள். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் பின்னர் பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். படிக்கும்போது சரி இன்னைக்கு டைம் இருக்கு, எக்ஸாமுக்கு இன்னொரு 10 நாள் இருக்கு தானே, 3 மாசம் இருக்கு தானே, அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தானே, அதான் சொல்லியிருக்காங்க. பின்னர் பார்த்து கொள்ளலாம்னு இருக்கக்கூடாது. பொன்றுங்கால் இறக்கும் தருவாயில் இளைஞராக உள்ளவர் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அற வழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின்பு கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும். இளைஞரா இருக்கக்கூடிய ஒருத்தர் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளை கடத்தாம அறவழியை மேற்கொண்டாங்க அப்படின்னா அது ஒருத்தர் இறந்த பின்னாடி கூட அவங்களுடைய புகழ் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். அதற்கு இந்த அறம் நமக்கு துணை நிற்குது அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது குறள். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இல்ல அறத்தாறு அப்படின்னா அறத்தின் வழியில், வேண்டா வேண்டியது இல்லை, சிவிகை பல்லக்கு. அறிஞர் பொருள் கேட்பாங்கப்பா, அதனால தயவு செஞ்சு எழுதி வச்சு படிங்க. ஏன்னா குறளுக்கான அறிஞர் பொருள் ஒரு வார்த்தையை கொடுத்து இதுக்கு என்ன ஆக்கம்னா என்ன, செல்வம், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுட்டு படிங்க. இல்ல சிவிகை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பல்லக்கு. பொறுத்தானோடு சுமந்து செல்பவன். ஊர்ந்தான் அப்படின்னா ஏறி செல்பவன். ஓகேங்களா. அடுத்து குறள் விளக்கம். அற வழியில நடக்கிறவங்க பல்லக்கில உட்கார்ந்து செல்பவர்களை போல வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இரண்டையுமே எளிய அதாவது ரொம்ப சாதாரணமா கருதி மகிழ்ச்சியோட பயணத்தை மேற்கொள்வாங்க. ஆனா தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவங்களோ பல்லக்க தூக்கி சுமப்பவர்களை போல இன்பத்திலையும் அமைதி கொள்ளாம துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாம வாழ்க்கையே பெரும் சுமையா கருதுவாங்க. அறவழியில நம்ம நடந்தோம் அப்படின்னா அது பல்லக்கில் உட்கார்ந்து போறவங்க மாதிரி வரக்கூடிய இன்ப துன்பங்கள் ரெண்டையுமே நம்ம ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷமா வாழ்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்வோம். ஆனா தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவங்க பல்லக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க கிடையாது, தூக்கிட்டு போறவங்க. அந்த பல்லக்க தூக்கி சுமப்பவர்களை போல இன்பத்திலையும் நமக்கு அமைதி கொள்ள முடியாம துன்பத்தையும் தாங்கிக்க முடியாம ஒரு மனப்பக்குவமே இல்லாம வாழ்க்கைய அவங்களுக்கு ஒரு பெரும் சுமையா இருக்கும். அப்படிங்கறதுதான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது குறள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் அப்படின்னா செய்யாது கழியும் நாள், படாமை ஏற்படாமல், அஃதொருவன் அப்படி ஒருவன், வாழ்நாள் ஆயுள் காலம். குறள் விளக்கம் பார்க்கலாம். பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும். கொஞ்சம் கூட நாட்களை என்ன பண்ணக்கூடாது, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம், 3 மந்த் இருக்கு, 6 மந்த் இருக்கு, ரிவிஷன் தானே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நம்ம தொய்வடையக்கூடாதுங்கிறத கூட நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி கழிந்து போகாமல் ஒரு நாள் கூட வேஸ்டா விடாம நற்செயல்களை ஈடுபடுறவங்களுக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரக்கூடிய ஒரு கல்லா அந்த நல்ல செயல்களே அவங்களுக்கு அமையும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்து 9வது குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. புகழும் இல அறிஞர் பொருள். அறத்தான் அப்படின்னா அற நெறியில வாழ்றது, புகழும் இல மதிப்பு. இதுல இங்க புகழும் இல அப்படிங்கிறது புகழும் இல அப்படிங்கிறது மதிப்பை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. குறள் பொருள் விளக்கம். அறநெறியில வாழ்வதன் பயனா வருவதுதான் இன்பம். அதற்கு மாறா அறத்தோடு பொருந்தாம வாழக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த புகழ் நமக்கு ஆகாது.
அந்த புகழும் நமக்கு ஆகாது, அதனால கிடைக்கக்கூடிய இன்பமும் நமக்கு ஆகாது. அறநெறியில வாழ்வதன் பயனா வர்றதுதான் இன்பம். அதற்கு மாறா அறத்தோடு பொருந்தாம வருவது புகழும் கிடையாது, இன்பமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது குறள். செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. செயற்பாலது அப்படின்னா செய்யத்தக்கது, ஒரும் அப்படிங்கிறது இங்க தெளிந்து, பழி தீய செயல்கள். பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும். மற்றவங்க பழிக்கக்கூடியவைகளை செய்யாம மற்றவங்களால பாராட்டப்படத்தக்க அறவழி செயல்கள்ல நாட்டம் கொள்றதுதான் ஒருத்தருக்கு புகழை ஏற்படுத்தி கொடுக்கும். இதோட இந்த 10 குறள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட குறளுடைய வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துட்றேன். அதை நீங்க பார்க்காதவங்க பாருங்க. ஒரு நோட்டு போட்டு திருக்குறள் எழுதி அந்த குறளுக்கான விளக்கம், அந்த குறளுக்கான அறிஞர் பொருள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னு சொல்லி என்னென்ன கொடுத்துருக்கணும் அதை எல்லாமே டிட்டோவா எடுத்து அப்படியே கண்ணை மூடி அந்த குறள் சொன்னா உங்களுக்கு விளக்கம் தெரியணும். மேல ஒரு நடுவுல ஒரு வார்த்தை எடுத்துட்டோம், நம்ம ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்ல தெரியணும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதே போல உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.